அண்மைச் செய்தி. வங்கிக் கடனை வட்டியுடன் திருப்பி கட்டிய நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு சட்டவிரோதமானது என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கிக் கடனை வட்டியுடன் திருப்பி கட்டிய நிலையில் அமலாக்கத்துறை வழக்கு சட்டவிரோதமானது என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அண்மையில அமலாக்கத்துறையினர் அமைச்சர் கே நேரு மற்றும் அவரது சகோதரர், அவருடைய மகன், அவர் தொடர்புடைய இடங்கள்ல சோதனை நடத்தியிருந்தாங்க. 3 நாட்கள் சோதனை நடத்தினாங்க. அவருடைய சகோதரர் அமைச்சர் கே நேருடைய சகோதரர் கே ரவிச்சந்திரனிடம் 2 நாட்கள் விசாரணை நடத்தினாங்க. இந்த விசாரணையுடைய முடிவுல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதில் கடன் பெற்று அதை ஒரு போலியான ஒரு நிறுவனத்தின் மூலமாக ஆதாயம் அடைந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தது அமலாக்கத்துறை. இதற்கு பதிலளிக்கும் வகையில திமுகவுடைய சட்டத்துறை பிரிவை சேர்ந்த எம்பி என்ஆர் இளங்கோவன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதுல அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது ஒரு கதை என குறிப்பிட்டிருக்கிறார். நகராட்சி நிர்வாகத்துறை மீது எந்த வழக்கும் இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டு போட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது ஒரு தனியார் நிறுவனம் வாங்கிய வங்கி கடன் பற்றியதாகும். இந்த கடன் தொகை முழுவதும் வட்டியோடு திருப்பி செலுத்தப்பட்டுள்ள நிலையில் இதில் எந்தவிதமான முறைகேடும் இல்லை. மேலும் இந்த வழக்கை சிபிஐ அமைப்பு விசாரிப்பதற்கு முதல் நோக்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்கனவே தடை விதித்துள்ளது என்ற ஒரு குறிப்பை அவர் இந்த அறிக்கையில போட்டிருக்கார். மேலும் இந்த அமலாக்கத்துறை விசாரணையிலும் எல்லளவு ஆதாரமும் கிடைக்காத ஏமாற்றத்துல எந்த முகாந்திரமும் இன்றி நகராட்சி நிர்வாகத்துறையில பல முறைகள் நடந்திருப்பதாக, சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை சொல்லியிருப்பது கதை கட்டியிருப்பதாக என்ஆர் இளங்கோவன் சாடியிருக்கிறார். மேலும் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக எவ்வித முதல் தகவல் அறிக்கையோ குற்றப்பத்திரிகையோ வழக்கோ நிலுவையில் இல்லாத போது இந்த துறை பற்றி விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு எவ்விதமான அதிகாரமும் இல்லை. இந்த நிலையில புதிதாக சேர்ந்துள்ள கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை முன்வைத்துள்ளதாக, அமலாக்கத்துறை மீது அரசியல் சாயம் கலந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைப்பதாக என்ஆர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசியல் உள்நோக்கத்தோடு சட்டத்திற்கு புறம்பான இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு ஆதாரங்கள் இன்றி ஊழல் நடப்பதாக பொதுவாக அமலாக்கத்துறை அறிக்கை விடுவது ஒரு வாடிக்கையாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார். மேலும் சட்டப்பூர்வமாக செயல்பட வேண்டிய அமலாக்கத்துறை மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுவது, அறிக்கை வெளியிடுவது அத்துறைக்கு அழகு அல்ல, சட்டத்திற்கு ஏற்கத்தக்கதாகவும் அது இல்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இத்தகைய அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கைகள் அனைத்தையும் தேவைப்படும் சட்ட நடவடிக்கை மூலமாக திமுக எதிர்கொள்ளும், அதை முறியடிக்கும் என்று தன்னுடைய அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சர் கே நேரு தொடர்புடைய இடங்கள் நடைபெற்ற ரைடு தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கைக்கும் தற்பொழுது திமுக மறுப்பு தெரிவித்து அதை கண்டிக்கும் வகையிலும் இதை சட்டப்படி எதிர்கொள்ளும் என்ற அடிப்படையிலும் திமுக சார்பில் தற்பொழுது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.